Hello everyone. இந்த part 1 வீடியோல deep planning introduction அதோட basic concept பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். First deep planningனா என்ன அப்படின்னா ஒரு human brain எப்படி நியூரான்ஸ் வச்சு ஒர்க் ஆகுதோ சேம் கான்செப்ட் தான் deep planningம் artificial நியூரான்ஸ் வச்சு ஒர்க் ஆகுது. First நம்ம human brain எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? நம்ம human brainல millions of நியூரான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நியூரான்ஸும் தனித்தனியா ஒர்க் பண்ணனாலும் எல்லாம் கனெக்ட் ஆகி தான் நம்ம யோசிக்க, பார்க்க, புரிஞ்சுக்க, டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஒரு நியூரானுக்கு சிக்னல் வரும், அதை ப்ராசஸ் பண்ணும், அப்புறம் நெக்ஸ்ட் நியூரானுக்கு அதை அனுப்பும். இப்படி பல நியூரான்ஸ் கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்றதுனாலதான் நம்ம பிரெயின்ல லேர்னிங் நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மரத்தை பார்த்தா பிரெயின்ல சில நியூரான் ஷேப் டிடெக்ட் பண்ணும், சில நியூரான்ஸ் கலரை டிடெக்ட் பண்ணும், இன்னும் சில நியூரான்ஸ் லீவ்ஸ், பிரான்சஸ் மாதிரி டீடைல்ஸ புரிஞ்சுக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் கடைசியில பிரெயின் இது ஒரு ட்ரீ அப்படின்னு டிசைட் பண்ணும். இதே கான்செப்ட பேஸ் பண்ணி தான் டீப் பிளானிங்ல நியூரல் நெட்வொர்க் டிசைன் பண்ணிருக்காங்க. டீப் பிளானிங்ல இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கும் மனுஷன் பிரெயின் மாதிரி பல ஆர்டிபிஷியல் நியூரான்ஸோட கனெக்ஷன் தான். ஒவ்வொரு ஆர்டிபிஷியல் நியூரானும் ஒரு சின்ன சின்ன டிசிஷன் யூனிட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ட்ரீயோட இமேஜ் டேட்டாவை நம்ம அந்த டீப் பிளானிங் கிட்ட கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூரான் சிம்பிள் இன்ஃபர்மேஷனை மட்டும் ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ட்ரீ கிட்ட இருக்க லைன், எட்ஜ், லைட், இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணும். அப்புறம் இந்த அவுட்புட் அடுத்த லேயருக்கு போகும். அடுத்த லேயர் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா திங்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் லேயர் டிடெக்ட் பண்ணின லைன்ஸை பேஸ் பண்ணிட்டு ஷேப்பை புரிஞ்சுக்கும். அடுத்த லேயர் பிரான்ச்சஸ், லீவ்ஸ் மாதிரி பார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். கடைசி லாஸ்ட் லேயர் ஃபுல் ஆப்ஜெக்டையும் புரிஞ்சுக்கும். மல்டி லேயர் யூஸ் பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி அக்யூரேட்டான ஆன்சர் கொடுக்கறனாலதான் நமக்கு இந்த டீப் பிளானிங்னு சொல்றோம். சிம்பிள் ஹியூமன் பிரெயின்ல நியூரான்ஸ் எப்படி கனெக்ட் ஆகி யோசிக்குதோ அதே மாதிரி டீப் பிளானிங்லயும் நியூரல் நெட்வொர்க் நியூரான் கனெக்ட் ஆகி திங்க் பண்ணுது. இதுதான் டீப் பிளானிங்கோட கோர் ஐடியா. இந்த ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுனாலே டீப் பிளானிங் எப்படி பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும்.